ரஷ்யாவில் 50 பயணிகளுடன் மாயமான வானூர்தியின் பாகங்கள் எரிவதை தேடுதல் குழுவினர் கண்டுபிடித்துள்ளதாக அதிகாரிகள் தகவல். தொடர் அமளி எதிரொலி. நாடாளுமன்ற, மக்களவை மற்றும் மாநிலங்களவை நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைப்பு. முதலமைச்சர் ஸ்டாலின் நலமுடன் உள்ளதாக அப்பல்லோ அறிக்கை. அடுத்த 2 நாட்களில் வழக்கமான பணிகளை மேற்கொள்வார் என தகவல். கோவை, நீலகிரி, தென்காசி, தேனி, நெல்லை, குமரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை நடுவம் தகவல். திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்கில் அவர் மீது புகார் அளித்திருந்த நிக்கிதாவிடம் நடுவண் புலனாய்வுத்துறையினர் விசாரணை. அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் மீது அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகே வீட்டின் முன்பக்க கதவை உடைத்து 60 பவுன் நகைகள் துணிகர கொள்ளை. திருவாரூரில் சட்டவிரோத மது விற்பனை கும்பலுடன் தொடர்பு. சரவணன், ராஜேஷ், செல்வேந்திரன் ஆகிய காவலர்கள் பணியிடை நீக்கம். திருவள்ளூரில் கால்வாய் ஆக்கிரமிப்பு அதிரடியாக அகற்றம். சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. முல்லை பெரியாறு அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் கனமழையால் அணைக்கான நீர்வரத்து 4000 கன அடியாக அதிகரிப்பு.